எதற்காக அமெரிக்காவிடமிருந்து அந்த அனுமதியை பெற வேண்டும்? எந்த இடத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம்? நினைத்து பாருங்கள். மிக வினோதமாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல சிக்கி இருக்கிறாரு மோடி. அது அதானியை காப்பாற்றுறதுக்கு தான் பலரும் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மோடி இந்த இவிஎம் வச்சு ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அமெரிக்காவிலிருந்து தயாரித்து வரக்கூடிய அந்த சிப்பு தான். டூம்ஸ்டே மிசைல் என்று சொல்லக்கூடிய ஒரு 13,000 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஒன்றை மைன்யூட் மேன் 3 என்று பெயரிடப்பட்ட அந்த ஏவுகணையை கடந்த 3ஆம் தேதி அமெரிக்கா சோதித்திருக்கிறது. அது சோதனை நடத்துவதற்கு காரணம், அதை வைத்து ஒரு அணுகுண்டை வீசி ஈரானை முழுமையாக முடக்க தீர்மானித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இப்படியெல்லாம் செய்வதற்கு அமெரிக்காவிற்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற கேள்வி பெரிதாக வாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமெரிக்கா சோதித்திருக்கக்கூடிய இந்த ஐசிபிஎம் மைன்யூட் மேன் 3 என்பது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு முன்னெடுப்பாகும். அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி எதையும் சொல்லல, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு கடந்த 3 நாட்களாக நமது பிரதமர் மோடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் சொல்றதை யாரு கேட்கறாங்கன்னு தெரியல. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் சோழர்களே. ப்ரோசஸில் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 7வது நாட்களாக தொடர்ந்து வரும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலினுடைய கூட்டுப்போர் நடவடிக்கைகள் மிகவும் உக்கிரமடைந்திருக்கின்றன. குறிப்பாக ஈரானுடைய இராணுவமும் அவர்கள் இயக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கமாண்ட் சென்டர்களை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதே நேரத்தில் அமெரிக்கா பிறகு இஸ்ரேல் ஆகியவற்றினுடைய தூதரகங்களை கூட குறிவைத்து மத்திய கிழக்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய குவைத்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன் ஆகிய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த நாடுகளினுடைய தூதரகங்களை, அமெரிக்க இஸ்ரேல் தூதரகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது ஈரான். இதன் மூலம் அந்த போர் இராணுவ இலக்குகளையும் தாண்டி விரிவடைந்து வருகிறது. ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக சவுதி அரேபியாவுடைய அராம்கோ உள்ளிட்ட மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து ட்ரோன்களை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதில் பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் தொடர்ந்து சைரன்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அப்படியே சவுதி அரேபியாவுடைய தலைநகர் ஜெடாவாக இருந்த எல்லா இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள், இரவில் தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, வாகனங்கள் போகவில்லை. அந்த அளவிற்கு எல்லோரும் வீட்டில் அடைந்து கிடக்கிறார்கள். எச்சரிக்கை ஒலி மட்டும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஈரான் குறிவைத்து நடத்தக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதல் என்பது இஸ்ரேலின் பல நகரங்களில் பெரிய இழப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனாலும் பெரிய அளவிற்கான இழப்பை அது சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றது. அதே போல ஹார்முஸ் அந்த நீரிணை, அந்த வழியை நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், எதையும் விடமாட்டோம் என்று சொன்னதனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய பல எண்ணெய் கண்டெய்னர்கள் கூட வர முடியாமல் அவைகளெல்லாம் அங்கே சிக்கி தவிக்கின்றன. இது நாளடைவில் மிகப்பெரிய அளவிற்கு உலக அளவில் கச்சா இருப்பு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் பொழுது விலைகள் அதிகரிக்கும். பெட்ரோல் இப்போவே பார்த்திங்கன்னா இலங்கை போன்ற நாடுகளில் பெட்ரோல் கிடைக்கிற அப்படியாப்பட்ட ஒரு நிலை. நமது இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பாஸ்மதி ரைஸ் பல லட்சம் டன்கள் தேங்கி கிடக்கின்றன. நமது விவசாயிகளுக்கு பெரிய இழப்பது. ஆனால் அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி எதையும் சொல்லலை, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு கடந்த 3 நாட்களாக நமது பிரதமர் மோடி சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் சொல்கிறதை யார் கேட்குறாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமெரிக்காவிற்கு எதிராக பலம் வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக வட கொரியாவும் சீனாவும் ஆயுதங்களை ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன
என்கின்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு அபாயகரமான செய்தி என்னவென்றால், டூம்ஸ்டே மிசைல் என்று சொல்லக்கூடிய ஒரு 13,000 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஒன்றை, மைன்யூட் மேன் 3 என்று பெயரிடப்பட்ட அந்த ஏவுகணையை கடந்த 3ஆம் தேதி அமெரிக்கா சோதித்திருக்கிறது. அது சோதனை நடத்துவதற்கு காரணம், அதை வைத்து ஒரு அணுகுண்டை வீசி ஈரானை முழுமையாக முடக்க தீர்மானித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த செய்தியை நாங்கள் போட்டிருக்கோம். இது ரொம்ப உறுதியான ஒரு செய்தி. இப்படியான ஒரு தாக்குதல் நடந்தாலும் 2வது உலகப் போருக்கு பின்னால் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுத தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்வது 2வது முறையாக இருக்கும். அப்படி ஒன்று ஏற்பட்டால் அதற்கு ஈரானுடைய நட்பு நாடுகளான சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் என்ன செய்யும் என்பதையும் இங்கே யோசித்து பார்க்க வேண்டியது. ஒரு பெரிய உலக போரா வெடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பில்லை. அப்படியான ஒரு நிலையில் இல்லை. ஏன்னா இங்கே வந்துட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறாங்கன்னா, அங்கே ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் சீனாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு குட்டித்தீவை கைப்பற்றுவதற்காக அவங்களும் வந்துட்டு இராணுவ பயிற்சி, விமானப்படை பயிற்சி, கடற்படை பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னொரு விடயம், இந்திய கடற்பரப்பிற்குள் இந்தியாவுடன் போர் பயிற்சி நடத்துவதற்காக வந்த ஈரானுடைய ஒரு கப்பல் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது போர்க்களத்திற்கு மிகவும் வெளியே நடந்த ஒரு சம்பவமாகும். இப்படியெல்லாம் செய்வதற்கு அமெரிக்காவிற்கு என்ன உரிமை இருக்கிறது என்கின்ற கேள்வி பெரிதாக வாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமெரிக்கா சோதித்திருக்கக்கூடிய இந்த ஐசிபிஎம் மைன்யூட் மேன் 3 என்பது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு முன்னெடுப்பாகும். ஒருவேளை அப்படி ஒன்று நடந்தால் அதன் எதிர்வினையாக ரஷ்யாவும் சீனாவும் என்ன செய்ய போகின்றன என்ற கேள்வி எழுகிறது. அவர்கள் வடகொரியாவை தூண்டிவிட்டு எதிர்த்தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆக ஈரானுக்கு எதிரான அந்த போர் அவர்கள் நினைத்ததைப் போல சில நாட்களில் கட்டுப்படுத்தி விடலாம் என்று நினைத்ததைப் போல அல்லாமல் அது நின்று கொண்டே போகின்ற நேரத்தில் அமெரிக்கா செய்யப்போகின்ற இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உலக அரங்கில் ஏற்படுத்த வல்லதாகும். அதே நேரத்தில் இந்த போர் எத்தனை காலம் நீடிக்கின்றதோ அந்த அளவிற்கு கச்சா எண்ணெய் விலையேற்றமும் ஏற்பட போகிறது. ஏற்கனவே சமையல் எரிவாயு உள்ளிட்ட அந்த இயற்கை எரிவாயு ஏற்றுமதி என்பது மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சவுதி நாடுகளிலிருந்து வெளியேறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்தியாவிற்கு ஒவ்வொரு நாளும் 300-400 பேர் இன்று விமானங்களில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது எங்கு போய் முடியும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி அந்த போர் போய்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிதர்சனம். கச்சா தட்டுப்பாடு எந்த அளவிற்கு செல்கிறது என்றால், இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவிற்கு ஒரு அனுமதி அளித்திருக்கிறது. அதாவது ரஷ்யாவிடமிருந்து அடுத்த 30 நாட்களுக்கு கச்சாவை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று. அதாவது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கலாம் என்கிற முடிவை இந்தியா எடுக்கவில்லை, அமெரிக்கா எடுக்கிறது. இந்த கச்சாவுக்கு தட்டுப்பாடு உள்ள இந்த சூழலில் நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் அனுமதி அளித்து அது இந்தியாவை செயல்படுத்துகிறது. இறையாண்மை என்று அடிக்கடி பேசுவார்கள். உள்நாட்டு பிரச்சனைகளில் கூட சவரண்டின்னு பேசுவார்கள். அது எங்கே போய்விட்டது என்று தெரியவில்லை. எங்களுக்கு எங்கள் நாட்டினுடைய தேச நலன்தான் முக்கியம், எரிபொருள் பாதுகாப்பும் எரிபொருள் சுதந்திர முந்தாரமும் முக்கியம் என்று சொல்லி கொண்டிருந்த மோடி அரசு பர்மிஷன் வாங்கி கொண்டு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய போகிறது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு வந்திருக்கிறது இந்தியா. எதற்காக அமெரிக்காவிடமிருந்து அந்த உரிமையை பெற வேண்டும், அனுமதியை பெற வேண்டும்? எந்த இடத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம்? எதற்காக அடிமைப்பட வேண்டும்? நினைத்து பாருங்கள். இது மிக வினோதமாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல சிக்கி இருக்கிறாரு மோடி. அது அதானியை காப்பாற்றுறதுக்கு தான் பலரும் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோடி இந்த இவிஎம் வச்சு ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அமெரிக்காவிலிருந்து தயாரித்து வரக்கூடிய அந்த சிப்பு தான். அங்கே தான் இந்த இவிஎம்ல பயன்படுத்தக்கூடிய சோர்ஸ் கோடு it has been burnt inside that chip. இதுதான் காரணம். இது அமெரிக்கா வெளியில் விட்டால் மோடியினுடைய சாம்ராஜ்யம், அவருடைய விஸ்வகுரு, அவர் பெரிய சக்தி வாய்ந்தவர் எல்லாமே அடிபட்டு பாஜக இல்லாமல் போய்விடும்.
இதுதான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அதானியை காப்பாற்றுவதற்காக தான் அவர் அவ்வாறு செய்கிறார். அப்படி எப்படி பார்த்தாலும் அவருடைய நலனை காப்பாற்றிக் கொள்ள இந்தியாவை எப்படி அடிமைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எடுக்கிறதா இல்லையா? இது சரியா? நாம் யாரிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும், கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை எப்படி அமெரிக்கா நிர்ணயிக்கலாம்? நாம் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்ட ஒரு காலனி நாடு கிடையாது. நாம் ஒரு சுதந்திர நாடு. அவ்வாறு இருக்க அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அனுமதியை வைத்துத்தான் நாம் இறக்குமதி செய்ய வேண்டும். உலகம் ஃபுல்லாக இது தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு இதை மோடி அரசு விளக்க வேண்டும். எந்த அடிப்படையில் அவங்க பர்மிஷன் கொடுத்து நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க? என்ன காரணம்? எதனால் இப்படிப்பட்ட அடிமைப்பட்ட ஒரு நிலை இந்தியாவுக்கு ஏற்பட வேண்டும் என்பதை பிரதமர் மோடி விளக்க வேண்டும். விளக்கவில்லை என்றால் இதற்கான அழுத்தத்தை எதிர்க்கட்சிகள் கொடுக்க வேண்டும். இது மிக மிக அவமானகரமான ஒரு நிலையாகும். எந்த நாட்டிடமிருந்து எதையும் நாம் பெற வேண்டும் என்பது அமெரிக்கா சொல்லலாம். நீ பெட்ரோ டாலரில் தான் வந்துட்டு நீ டாலரை பயன்படுத்தி தான் நீ உன்னுடைய வர்த்தகத்தை பண்ணணும் அப்படின்ட்டு, அது வேறு விஷயம். அதில் உன்னுடைய நலன் அடங்கியிருக்கு. ஆனால் யார்கிட்டேருந்து கச்சா வாங்குறது, இல்லை யார்கிட்ட வந்துட்டு எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத எப்படி அமெரிக்கா நிர்ணயிக்க முடியும்? அப்போ அமெரிக்காவுக்கு அடிமைப்பட்ட ஒரு நாடா இந்தியா? இந்த கேள்வி எழுகிறது. எனவே இதனை பிரதமர் மோடி அவர்கள் விளக்க வேண்டும். விளக்குறாங்களா இல்லை எப்பொழுதும் போல அப்படியே ஊமையாகவே இருந்துட்டு போயிடுறாங்களான்றது பார்ப்போம். மீண்டும் சந்திப்பதோடு நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.